அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தைகளில், அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான திக்ர்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அதிகமாக சொல்லி வரும்படி வலியுறுத்திய திக்ர்களில் ஒன்று லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். பொதுவாக திக்ராக இருந்தாலும் துஆவாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து அதை நாம் ஓத வேண்டும். அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் நன்மையான விஷயங்களை செய்வதற்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே தவிர ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் இந்த காரியத்தை செய்வதற்கும் ஒரு கெட்ட விஷயத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. மாறாக அங்கே அல்லாஹ்வுடைய உதவி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருக்க வேண்டும். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு 8 சிறப்புகள் கிடைக்குது. முதலாவது சிறப்பு, இருக்கிற வார்த்தைகளிலெல்லாம், இருக்கிற திக்ர்களிலெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆக பிடித்தமான வார்த்தை, ஆக பிடித்தமான திக்ர், அரபியிலே ஹவ்கலா என்று சொல்வார்கள். இரண்டாவது சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். நீங்கள் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாவை அதிகமாக சொல்லி வாருங்கள். ஃபஇன்னஹா கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னah. அது சுவனத்தின் பொக்கிஷம் என்றார்கள். ஒரு பொக்கிஷம் அது சாதாரண இடத்தில் வைத்தோ அல்லது அதை கவனிப்பதில், அதை பராமரிப்பதில், அதை பாதுகாப்பதில் என்ன செய்ய மாட்டாங்க, கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க. அது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம், விலை உயர்ந்த பொருள். அந்த சாதாரண இடத்துல வச்சு பாதுகாக்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வார்த்தையை சொர்க்கத்தின் பொக்கிஷமாக வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை யார் அதிகமாக சொல்லி வருகிறாரோ இந்த வார்த்தை சொர்க்கத்தின் வாசல்களில் ஒரு வாசலாக அவருக்கு அமையும். அலா அதுல்லுக்கும் அலா பாபின் மின் அபுவாபில் ஜன்னah லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ். சொர்க்கத்தின் வாசல்களில் ஒரு வாசலை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள். நான்காவது சிறப்பு, நம்முடைய மனக்கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சிரமங்கள், இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த திக்ர்களின் மூலமாக அல்லாஹ் தீர்வை கொடுக்கிறான். நம்முடைய மனக்கவலைகளை நீக்குகிறது இந்த திக்ர், நம்முடைய கஷ்டங்களை, சிரமங்களை நீக்குகிறது இந்த திக்ர். இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய கவலைகளை, நம்முடைய காரியங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிற பொழுது கண்டிப்பாக அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான், அல்லாஹ் அதற்கு செவிசாய்க்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆர மினல் லைல், ஒருவர் இரவில் விழிக்கிற அந்த சமயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று ஒருவர் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்ம கால அல்லாஹும்ம ஃபிர்லி அவ்தா. இந்த வார்த்தைகளை, இந்த திக்ர்களை சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டால், அல்லது வேறு ஏதாவது அவருடைய தேவைகளை முன்வைத்து அவர் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால், உஸ்துஜீப லஹு, அவருக்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அந்த துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். அதே நேரத்தில் அவர் உளு செய்துவிட்டு 2 ரக்அத் தொழுதால் அந்த தொழுகையை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஐந்தாவது சிறப்பு, அல்லாஹ் தஆலா இந்த திக்ரின் மூலமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் நம்மை பாதுகாக்கிறான். நேரான ஹிதாயத்தினுடைய பாதையை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். ஒருவருடைய காரியங்களுக்கு அல்லாஹ் அவன் போதுமானவனாக ஆகிவிடுகிறான். நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹரஜ ரஜுலு மின் பைத்திஹி, அதனால தான் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு துஆவை கற்றுத்தருகிற சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கேயும் இந்த திக்ரை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. ஒரு மனிதர் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று ஓதினால் அவருக்கு சொல்லப்படும், ஹஸ்புக், இது உங்களுக்கு போதும், ஹுதீத, நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டு விட்டீர், நீங்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டீர் என்று சொல்லப்படுமா. அபுதாவுதில் வரக்கூடிய வார்த்தை, ஒரு ஷைத்தான் இன்னொரு ஷைத்தான்ட்ட சொல்லுவானாம்,
இந்த மாதிரி இந்த மனிதர் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டார், அதனால் உன்னால் அவரை வந்து வழிகெடுக்க முடியாது, அவருடைய விஷயத்தில் உனக்கு என்ன இருக்குது, அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டார், அதனால் அவரை கண்டிப்பாக உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் சொல்கிறான் என்று ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. இப்போ ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் இந்த வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. 6வது சிறப்பு, நம்முடைய சிறு பாவங்கள் எல்லாம் இந்த வார்த்தையை இந்த திக்ரை சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்முடைய சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அலல் அர்தி அஹதுன் யகூலு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இல்லா குஃபிரத் அன்ஹு ஹதாயாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பூமியில் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருடைய சிறு பாவங்கள், பெரும்பாவங்கள் கிடையாது, பெரும்பாவங்களுக்கு தௌபா செய்யணும், சிறு பாவங்கள் அது கடல் நுரை அளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த திக்ரின் மூலமாக அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார். இந்த திக்ருக்கு இருக்கக்கூடிய 7வது சிறப்பு அல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நீடித்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல் அமல்களில் இது சேர்க்கப்படும். அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாப வ கைருன் அமலா. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுவான், அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, நீடித்திருக்கக்கூடிய நிலையான நன்மைகள் என்பது கைருன் இன்த ரப்பிக ஸவாபா, நன்மையால் உம்முடைய ரப்பிடத்தில் மிகச் சிறந்தது என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்கிற வார்த்தைக்கு அது என்ன விளக்கம் கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஸிரு மினல் பாக்கியாத்து ஸாலிஹாத், இஸ்தக்ஸிரு மினல் பாக்கியாத்தி ஸாலிஹாத், நீங்கள் நிலையான நன்மைகளிலிருந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அப்போ கேட்டாங்க, அல் பாக்கியாத்து ஸாலிஹாத்னா என்ன, அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவது, வத்தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது, வத்தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்வது, வல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அப்ப இந்த திக்ரு நீடித்து எப்போதும் நீடித்து நிலையாக இருக்கக்கூடிய நல்லறங்களில் உள்ள ஒன்று. 8வது சிறப்பு என்னவென்றால், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஒருவர் சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஸதக அப்தி, என்னுடைய அடியான் என்னை உண்மைப்படுத்தி விட்டான், உண்மை சொல்லிவிட்டான். என்ன உண்மை சொல்லிவிட்டான்? நல்ல விஷயங்களை செய்வதற்கும் கெட்ட விஷயங்களை விட்டும் தீமைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கும் என்னுடைய தௌஃபீக் இருந்தால்தான் அதை செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னுடைய உதவி இருந்தால்தான் நன்மையான காரியங்களை செய்ய முடியும், தீமையை விட்டு விலகிக் கொள்ள முடியும் என்பதை என்னுடைய அடியான் ஒத்துக்கொண்டான், உண்மைப்படுத்தி விட்டான், உண்மையை சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்படி நிறைய சிறப்புகள் இந்த திக்ருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களில். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.